கைஸ், போன வாரத்தில் மார்வெல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போனதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸோட சீசன் 1 வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடிட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. குடிச்சிக்க வந்துடும் அப்படிங்கிற இந்த மேட்டை சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இதுக்கான சீசன் 3க்கான நியூ ஹெட் ரைட்டர்ஸ் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு மேட்டை சொல்லியிருக்காங்க. மார்வெல் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஒரு பிராண்டை வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த பிராண்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா MCU மூவிஸ் எல்லாமே வருது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்வெல் ஸ்டுடியோ தாண்டி நிறைய பிராண்டை வந்து மார்வெல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வெல் டெலிவிஷன் இனிமேல் போகிற எல்லா சீரீஸும் வந்து இந்த ஒரு மார்வெல் டெலிவிஷன் அப்படிங்கிற இந்த பிராண்ட் கீழே தான் வரும்போது, அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்வெல் அனிமேஷன் அப்படிங்கிற இன்னொரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்வலோட எல்லா அனிமேஷன் ப்ராஜெக்ட் வரும்போது, அதாவது இப்போ வந்திருக்க இந்த ஒரு X-Men 97, அதுக்கடுத்து வாட் இஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் வக்கண்டா, இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் ப்ராஜெக்ட் வந்து மார்வல் வரும்போது அது எல்லாமே இந்த ஒரு மார்வல் அனிமேஷன் அப்படிங்கிற இந்த பிராண்டுக்கு வரும்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்வெல் ஸ்பாட்லைட் அப்படிங்கிற இன்னொரு பேனர் இருக்குது. இந்த பேனர் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் அப்படின்ட்டு எல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நீங்கள் MCU பார்க்காம பார்த்தாலே புரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து இந்த ஒரு மார்வெல் ஸ்பாட்லைட்டில் வரும்போது, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்வெல் அனிமேஷனோட ஹெட்டாக இருக்க பிராண்ட் வெண்டர்பான் அப்படிங்கிற இந்த ஒருத்தர் சொல்கிற மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு X-Men 97க்கு அப்புறமா இந்த அனிமேஷன் சைடில் வரப்போட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வாட் இஃப்கான சீசன் 3 தான் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் வக்கண்டா அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் வரும்போது, இந்த சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்வெல் ஸ்டுடியோ இதுவே பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு அனிமேஷனாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் வரும்போது, இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குற பல பேர் அப்படியே வந்து ஸ்டீவ் டிட்கோ ஸ்பைடர்மேனை ட்ராப் பண்ண அந்த ஒரு காமிக் எரா இருக்கும்ல, அப்படியே வந்து அந்த காலத்தை கூட்டு போயிடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட கேரக்டரை சூப்பராக வந்து அதில் காமிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கான அப்டேட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் ஸ்பைடர் நாயர் அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு ஒரு சீரீஸ் வரதான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் நாயரை ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்ரெடி இவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் இந்த ஸ்பைடர் நாயருக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஆக்ஷனுக்கு இவர் நடிக்கவும் போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ்டோபர் மில்லர் அப்படிங்கிற இந்த 2 பேர் தான் வந்து இந்த ஒரு அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் அப்புறமா இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற இந்த படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து சோனியோட அப்கமிங் மூவிஸ் தான் கூட, அதாவது இனிமேல் அவங்க எடுத்துகிட்டு வர போகிற பல படங்கள் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்து பார்த்துக்க போகிறாங்க. இவங்க ஹெட்டாக இருக்காங்கிறப்ப இனிமேல் வர படங்கள் வந்து சூப்பராக வர வாய்ப்பு இருக்குது. பட் கிரேவன் தி ஹண்டரில் இவங்க பெருசாக வந்து எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு எல்லாமே ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. அதனால் அந்த படத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. மேபி அந்த படத்துக்கு அப்புறம் வர நிறைய சோனி படங்களில் வந்து நீங்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. MCUவில் வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4 படம் இருக்குல்ல, இந்த படத்தோட எண்டிங்கில் பீட்டர் பார்க்கர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிற இந்த மேட்டர் ஒரு லீக்காக வந்திருக்கு. அவர் இறந்து போயிட்டாருன்னா அடுத்து என்ன ஆகும், அந்த பீட்டர் பார்க்கர் கதையை அப்படியே முடிச்சுடுவாங்களா அப்படிங்கிற பல கேள்வி உங்களுக்கு இருக்கும். இதை பற்றி தெளிவாக கிளிக் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மேலே ஐகார்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்பைடர் சொசைட்டி அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸை சோனி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து இந்த சீரீஸ் எடுக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ட்டு அவங்க விலகியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சோனி பிக்சரோட சிஇஓவான டாம் ராத்மோன் இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒரு வெனம் 3 இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா வெனமோட ஃபைனல் மூவி அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில்லையே வெனம் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் மூவியாக இருக்குமோ அப்படின்ட்டு ஃபேன்ஸ் கெஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு இதை அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மார்வலில் ஆகத்தாவுக்கு ஒரு சீரிஸ் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை அவங்க எப்பயும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததுலேருந்தே இந்த சீரீஸ்க்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ஹார்க்னஸ் அப்படிங்கிற அந்த பேர் வச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கான பேரை அவங்க மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இது மாற்றுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆகத்தா தான் இதுவரை வந்து இந்த டைட்டிலை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டை ரிவீல் பண்ணி இந்த சீரீஸ்க்கான டைட்டில் ஆகத்தா ஆல் அலாங் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த வருஷம் செப்டம்பர் 18 இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகும் போது MCUக்கு இந்த வருஷம் ஒரே ஒரு சீரீஸ் ஒரே ஒரு மூவி தான். அது பார்த்தீங்கன்னா ஹாக்காய் அப்படிங்கிற இந்த சீரீஸ் இருக்குல்ல, இதுக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெனியூ ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த மேட்டரை மை டைம் சேனலோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூப்பர் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்வல் அவங்க சீரீஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஒரு டேர்டெவில் பானகன் இருக்குல்ல, இதுக்கான ஒரு நியூ லோகோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சீரீஸோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 எபிசோட் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18ன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு வந்து அந்த 18 2 வந்து ஸ்பிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைநாட் அப்படிங்கிற இந்த சீரீஸ் இருக்குல்ல, இந்த சீரீஸ்க்கான ஒரு புது லோகோவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சீரீஸ் வந்து அடுத்த வருஷம் வந்துடும் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரயன் காஸ்லிங் அப்படிங்கிற இந்த ஆக்டரை அவங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரயன் காஸ்லிங் பார்த்தீங்கன்னா MCUவில் அவருக்கு கோஸ்ட் ரைடராக ப்ளே பண்ண ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கெனு ரீவ்ஸும் இந்த ஒரு கோஸ்ட் ரைடராக சொன்னார். இப்போதைக்கு வந்து இவரும் கோஸ்ட் ரைடர் சொல்லியிருக்காரு. இந்த 2 பேரில் யார் கோஸ்ட் ரைடராக ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து ஜாக் எஃப்ரான் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டர் இப்போதைக்கு MCUவில் ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த ரோல் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கடுத்து நட்டாஷா லியோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஒரு படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் இப்போ கன்ஃபார்ம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் ஆக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு புது ஆர்கனைசேஷன் வரப்போகுது. இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படிங்கிற அந்த மேட்டர் தெரியல. பட் இந்த படத்தில் இந்த டீமை காட்ட போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் அப்படிங்கிற இந்த படத்தோட ஃபைனல் டைம் பார்த்திங்கன்னா 2 hours 7 minutes அப்படிங்கிற இந்த மேட்டர் இப்போ சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த படத்தில் டேக்கன், அதாவது பார்த்திங்கன்னா வுல்வரினோட பையன் தான் இந்த ஒரு டேக்கன், இந்த கேரக்டர் வருவார் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற இந்த மேட்டர் இப்போ சொல்லியிருக்காங்க. போனதில் பார்த்தீங்கன்னா வெஸ்லி ஸ்னைப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பிளேட் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ஆக்டர் வந்து டெட்பூல் 3ல் வருவாருன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அந்த ஆக்டர் வந்து இந்த லீக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பட் இவர் வருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. இதை வந்து உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.